வாப்பா சுந்தர், வேலை முடிஞ்சுதா? வேலை முடிஞ்சுதுமா. அடியே பானு, டீ எடுத்துட்டு வாடி. எடுத்துட்டு வரேன். ஏன்டா சுந்தர், உன் பொண்டாட்டி படத்தை எதுவும் நீ கேட்க மாட்டியா? காலையிலேயே நீ வேலைக்கு போனதும் வெளியே ஓடிடுறான். ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டு நீ வரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கே வரா. அதெல்லாம் நீ என்ன எதுன்னு கேட்க மாட்டேங்கிற, கட்டுக்க மாட்டேன். இதெல்லாம் தேவலாமா? வந்ததுமே என்ன நான் சொல்லி தருது பாரு இந்த மாமியை கிழவி. இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். இந்தாங்க டீ. ஏன் பானு வீட்லயே இருக்க மாட்டேறியாம்? இதுல என்ன கதை? இங்கே பாருங்க, உங்கள் அம்மா பேச்செல்லாம் கேட்டு என்கிட்ட பேசாதீங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் வெளியே போனேன். எப்போ நான் வீட்டில் தானே கிடக்கிறேன். நான் நாடி சொன்னேன், நீ பண்ணுறதானே நான் சொன்னேன். அதுக்கே ஏன் மேலே கோவப்படுற? உங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி குறை சொல்லணும்னா உங்களுக்கு தூக்கமே வராது. ஆமாண்டி, உன்னை குறை சொன்னால் எனக்கு தூக்கம் வராது. வந்து பாத்தியா நான் தூங்காமல் கிடக்கத்தேன். அப்புறம் என்னவா, மாவன் வந்தது 1க்கு 2 போட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்களே. ஆமாண்டி, நீ பண்ணுறதாட்டி நான் சொன்னேன். 2 பேரும் வாயை மூடுங்க. ஆபீஸ்ல இருந்து வந்தது உங்ககிட்ட ஒரே ரோதனையா போச்சு. கொஞ்ச நேரம்னாச்சும் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? 2 பேர் லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிடுறீங்க. நீங்க எப்படின்னா அடிச்சுட்டு சாவுங்க. நான் எங்கன்னா போறேன். இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. ஒன்னால தான் என் பிள்ளை சாப்பிடாம போயிட்டான். உங்களால தான் என் புருஷன் சாப்பிடாம போயிட்டாரு. ஒன்னால தான் என் பிள்ளை கோச்சிட்டு வெளியே போயிட்டான். வாங்கலாம், சொல்லுங்களா. நீங்கள் வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். வந்ததும் பிள்ளைகிட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்து கோவத்தை கிளப்பி வெயிட் விட்டு அனுப்பிச்சிட்டீங்க. இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? யாரடி அப்படி சொல்ற? உன் மேலே இருக்கிற கோவத்தாண்டி என் பிள்ளை வெளியே போயிட்டான். நல்லா தான் அந்த மாமியை கேள்வி. இப்படி போறா பாரு, புருஷன் வெளியே போயிட்டானே போய் கூட்டு வரணும்னு இல்லாம. பால் அடுப்புல வச்சுட்டு எங்க போன இவன்? அடியே பானு, என்னங்க அத்தை? ஏண்டி அடுப்புல பால் வச்சுட்டு எங்கடி போன? எங்கள் அம்மா வீட்டுக்கு வயிற்று கலக்கிச்சுன்னு பாத்ரூம் போனேன். அதுக்குன்னா இப்போ ஏண்டி பால் அடுப்புல வச்சு தீயை குறைச்சி வச்சுட்டு போறது? அர்ஜென்ட்டுன்னு ஓட்டிட்டேன். ஏன் நீங்கள் பார்த்து ஆஃப் பண்ணுறது? பால் தீயை என்னத்த உன் மூக்குக்கு வரலையா? ஏன் உங்கள் மூக்குக்கு வரலையா? எப்போ பார்த்தாலும் கிச்சன் அங்கன்னா இருக்குது இங்கன்னா இருக்குதுன்னு மோப்பம் முடிச்சுட்டே தெரியுங்களே. பால் தீயை நாற்று மட்டும் உங்கள் மூக்குக்கு வரலையா? எனக்கு சளி பிடிச்சிருக்குது. உன் மூக்குக்கு என்ன கேடா? ஏன் நீங்கள் இறக்கி வச்சா உங்கள் கை உடஞ்சிடுமா? ஆமாண்டி, உன்னை இறக்கி வைக்க தானே நாங்கள் மாமியாரா இருக்கிறேன். உங்கள் வாய் அடக்க தான் நான் மருமகளாக வந்திருக்கிறேன். எங்க வாய் அடக்கடி பார்ப்போம். நீங்கள் அடக்குங்க பார்க்கும். போனால் போதே மாமியார்னு பார்த்தா தலைக்கு மேலே உட்காந்து ஆடுறீங்களே. முன்னாடி சொன்ன உன்ன. காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை போட. இவங்க சண்டையில தலையை விட்டா நம்ம மண்டை தான் உடையும். பேசாம கம்முன்னு தூங்கிடுவோம். ஐயோ அம்மா, அடி பாவீங்களே, கம்முன்னு படுத்துருக்கு. என் மூஞ்சில குண்டாலம் தூக்கி போடுறாங்க. இங்கதான் வராங்க பொழுது. கம்முன்னு தூங்குற மாதிரி அடிப்போம். டேய் தம்பி, எழுந்துடுறா. ஏங்க எழுந்துருங்க, சீக்கிரம் எழுந்துருங்க. எழுந்து ஏன் மூஞ்சில முடியடா? காலங்காத்தால இவங்க மூஞ்சில முடிச்சா அன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்கணும். ஆமா, உன் மூஞ்சில முடிச்சா அன்னைக்கு ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பின்ன இல்லையா? வாயை மூடுடி. நீங்க 2 பேருமே வாயை மூடுங்க. இல்லைன்னா ஈயத்தை காய்ச்சி வாயிலே பூசிடுவோம். காலங்காத்தால லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டீங்களா? நான் சொல்றத கேளுடா. பொண்டாட்டி காலங்கத்துல என்ன பண்ணனா? இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. உங்க அம்மா காலங்காத்தால என்கிட்ட சண்டை வாங்குறாங்க. 2 பேருமே எதுவுமே சொல்ல வேணாம், கம்முன்னு இருங்க. நைட்டே ஒருத்தன் சாப்பிடாம சண்டை போட்டு போயிட்டானே. காலையில எழுந்தது டிஃபன் செஞ்சு கொடுப்போம்லாம் இல்லை. 2 பேர் சண்டை போட்டு கிடக்குறீங்க. இன்னைக்கு என்ன டிஃபன்? போய் உன் பொண்டாட்டி கேளுடா. பானு, இன்னைக்கு என்ன டிஃபன்? போய் உங்க அம்மாட்ட கேளுங்க. இப்படி பேசிட்டு போறா பாத்தியா? நான் வேணாம் சொன்னேன், இவ்வளவு போய் கட்டிட்டு வந்தே. இதெல்லாம் உனக்கு தேவைதான். போ. என்ன அம்மா அப்படி சொல்லிட்டு போறா? இன்னைக்கு அப்படின்னா டிஃபன் கிடையாதா? வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேலே எனக்கு என்ன கோபம்?